சுமார் 9 மாத விண்வெளி பயணத்தை முடித்துக்கொண்டு சுனிதா வில்லியம்ஸ் இப்போது பூமிக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார். அவர் வந்து கொண்டிருக்கும் டிராகன் விண்கலம் நாளை காலை 3:30 மணி அளவில் பூமியில் தரையிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே அவர்கள் எங்கே தரையிறங்குவார்கள், அடுத்து என்ன என்பது குறித்து பார்க்கலாம். கடந்த ஜூலை மாதம் விண்வெளிக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் நீண்ட தாமதத்திற்கு பிறகு இப்போது பூமிக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார். இத்தனை காலம் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலேயே தங்கி தேவையான ஆய்வுகளை மேற்கொண்டு வந்தனர். சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கான மாற்று குழுவை நாசா கடந்த வெள்ளிக்கிழமை ஸ்பேஸ்எக்ஸ் க்ரூ டிராகன் மூலமாக விண்வெளிக்கு அனுப்பியது. அது சர்வதேச விண்வெளி நிலையத்தை நேற்று முன்தினம் அடைந்தது. இந்த நிலையில்தான் பூமியிலிருந்து சென்ற விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர். அப்போது வழக்கமான ஆய்வு பணிகளை எல்லாம் அவர்கள் ஆரம்பித்தனர். ஏற்கனவே அங்கிருந்த குழுவினர் அவர்களிடமிருந்த பணிகளை புதிதாக வந்த குழுவினரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து ஏற்கனவே அங்கு டோக் செய்யப்பட்டிருந்த ஸ்பேஸ்எக்ஸ் க்ரூ 9 ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக சுனிதா வில்லியம்ஸும் அவரது குழுவினரும் பூமிக்கு திரும்பக்கூடிய பயணத்தை தொடங்கினர். 2 நாட்களுக்கு முன்பாக விண்வெளிக்கு சென்ற க்ரூ 10 சர்வதேச விண்வெளி நிலையத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில்தான் க்ரூ 9 அமெரிக்க நேரப்படி திங்கட்கிழமை மாலை சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பிரிந்து பூமியை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறது. க்ரூ 9 அதிவேகத்தில் பயணித்து வரும் ஸ்பேஸ்எக்ஸின் க்ரூ 9 புதன்கிழமையான நாளை காலை 3:27க்கு பூமியை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிவேகத்தில் பூமிக்கு வரும் விண்கலம் தரையை நெருங்கும் போது பாதுகாப்புக்காக பாராசூட் விரியும். இதன் மூலம் அவர்களின் வேகம் கணிசமாக குறையும். அவர்களின் கேப்சூல் அமெரிக்காவின் புளோரிடா கடற்கரையில் கடல் நீரில் விழுவது போல திட்டமிடப்பட்டுள்ளது. கடல் நீரில் விழுந்த உடனேயே சுனிதா வில்லியம்ஸும் அவரது டீம் உறுப்பினர்களும் டெக்சாஸின் ஹூஸ்டனில் உள்ள நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள். அங்கு வைத்து அவர்களது உடலுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் விண்வெளி பயணம் குறித்த மதிப்பீடுகளும் செய்யப்படும். இத்தனை நாட்கள் அவர்கள் விண்வெளியில் புவியீர்ப்பு இல்லாத இடத்தில் பழக்கப்பட்டுவிட்டனர். திடீரென பூமிக்கு திரும்புவதால் அவர்களால் பூமியின் ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப உடனே அட்ஜஸ்ட் ஆக முடியாது. எனவே அதற்கு தேவையான டைம் என்பது அவர்களுக்கு வழங்கப்படும். சுமார் 9 மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் நிலையில் ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது மாறியிருக்கிறது. நாசா தனது அனைத்து மிஷன்களைப் போல இதையும் நேரடியாக ஒளிபரப்புகிறது. அவர்கள் பூமிக்கு திரும்புவதையும் புளோரிடா கடற்கரை கடலில் இறங்குவதையும் நாசாவின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலில் பார்க்க முடியும். இத்தனை நாட்கள் விண்வெளியில் இருந்ததால் பூமிக்கு திரும்பியதும் இங்குள்ள சூழலுக்கு ஏற்ப டக்கென மாற முடியாது. குறிப்பாக அவர்களின் கால்களில் தசை சிதைவு கூட ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இதை பேபி ஃபீட் என சொல்வார்கள். இதனால் அவர்களால் பூமியில் வழக்கம் போல சீக்கிரமாக நடக்க முடியாது. சரியாக நடக்க சில வாரங்கள் முதல் மாதங்கள் கூட ஆகலாம்.